வெல்கம் டு வெல்கம் இந்தியா. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முற்றிலும் ஒரு பிசினஸ் சேனல். பிசினஸ் பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியா வந்து நாம இப்ப பார்க்க போறது கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் ரோடில் அமைந்துள்ள ஆர்கே ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் கம்பெனி பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா முற்றிலும் சோஃபா அண்ட் டீக்வுட் ஃபர்னிச்சர்ஸ் குவாலிட்டியாகவும் டிஃப்ரெண்டான மாடல்லையும் ஃபர்னிச்சர் தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இங்க பாத்தீங்கன்னா உங்க இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகுபடுத்த தேவையான சோஃபா செட்ஸ், குஷன்ஸ், ரெக்ரான் அண்ட் ரெக்லைனர் சோஃபா செட்ஸ், வுடன் சோஃபா, வுடன் காட், வார்ட்ரோப், மேட்ரஸ், பில்லோஸ், பூஜா ரேக், டைனிங் டேபிள், மாடுலர் கிச்சன் போன்ற அனைத்தும் சிறந்த முறையில் குவாலிட்டியான வுட் அண்ட் சோஃபா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான மாடல்ஸ்ல இங்க ப்ராடக்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட தயாரிப்பு எல்லாமே கஸ்டம் மேட் ப்ராடக்ட் தாங்க. டெய்லர் மேட் ப்ராடக்ட் தான் இவங்க நிறைய தயார் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லர் மேட் ப்ராடக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இடத்துக்கே வந்து உங்க ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணி ப்ராடக்ட் தயார் பண்ணி கொடுக்கறது தாங்க டெய்லர் மேட் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஃபர்னிச்சர் ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் சைஸ்ல ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ண நினைக்கும் போது அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கவலையை விடுங்க. எங்க ஃபேக்டரியான ஆர்கே ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் கம்பெனிக்கு வாங்க. உங்க ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபர்னிச்சர் தயார் பண்ணி கொடுக்கறோம். எங்க கம்பெனில உங்க வீட்டு கிச்சன், பெட்ரூமை அழகுபடுத்த மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், லாஃப்ட், கிச்சன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க ஆர்டர் பண்ணுங்க. இப்ப வாங்க நாம இந்த கம்பெனியோட உரிமையாளர் அவரோட ப்ராடக்ட் பத்தியும் மேனுஃபேக்சரிங் பத்தியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். எப்படி நல்லா இருக்கா சார்? எப்படி போயிட்டு இருக்கு சார் நம்ம பிசினஸ்? பரவாயில்லைங்க சார், நல்லா நார்மலாக போயிட்டு இருக்கு. என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ரெக்லைனர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சோஃபா கம்பர்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். சோஃபா கம்பர்ட்லேயே 2-3 மாடலு, ஒரு 4-5 மாடலே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்லைனர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கிலேருந்து மோட்டரைஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அப்புறம் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்லேயே போய் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எப்படி பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துருவோம். எந்த மாடல், எனி மாடல் நீங்கள் அவங்களே எனக்கு இந்த மாடல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத அந்த மாடல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. எந்த மாடல் கொடுத்தாலும் எனி மாடல் நம்ம பண்ணிடுவோம். அது உட்டன் ஆகட்டும், காட்டு ஆகட்டும், மேட்ரஸ் ஆகட்டும், எது கேட்டாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். எல்லாமே கேரண்டி, 5 years கேரண்டி இருக்கும் நம்மளோட பொருள் எல்லாமே. அது என்ன 5 years தானே, அதுக்கப்புறம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலேயும் வரும். ஒரு 10 15 வருஷம் வரைக்கும் லைஃப் வரும். அதெல்லாம் கேரண்டி. நம்ம பொருளுக்கு எல்லாமே கேரண்டி. நம்ம சோஃபாவில் போடுற உட்டே வந்து மலேசியன் சாலும் மகாகனியும் தான் போடுறோம். சாதா வுட்டெல்லாம் நம்ம போடுறதில்ல, எல்லாம் போட மாட்டோம். நல்ல வுட்டு தான். ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட், அந்த டூரோப்ளெக்ஸ் கம்பெனியோட ஃபார்ம் தான் போடுவோம். ஏசிக்கு என்ன பிரைசஸ்ல இருந்து தரீங்க? 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10லேருந்து ஸ்டார்ட். 10லயே ஒரு நல்ல ஒரு சோஃபா வந்து 10ங்கிறதே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்க முடியாது. லக்ஸுரியா இருக்குங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கண்டிப்பா. சோஃபா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு சோஃபாலாம் சூப்பரா இருக்கும். நல்ல கிராண்டா, ஒரு நார்மலா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். ஒரு மினிமம் பட்ஜெட்ல பாப்பாங்க. எனக்கு இந்த பட்ஜெட்ல தாங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பண்ணி கொடுப்போம்.
இல்லை எனக்கு கிராண்டா இருக்கணும், லக்ஸரியா இருக்கணும், எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 25ல இருந்து போகும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்ல கேரண்டியே கொடுக்குறீங்க, நல்ல லைஃபும் இருக்கும். கொடுக்கலாம். ரெக்ஸின் இருக்கு, ஆர்டிபிஷியல் லெதர் இருக்கு. ஆர்டிபிஷியல் லெதர் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேரண்டி எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஆர்டிபிஷியல் லெதர்ல. அது அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இல்ல பியூர் லெதர் வேணுங்க உங்களுக்கு, ஆர்டிபிஷியல் லெதரும் வேண்டாம், ஃபேப்ரிக்கும் வேண்டாம், எனக்கு பியூர் லெதர் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கறது ரெடியா இருக்கும். ஃபுல் பியூர் லெதர்லயே பண்ணி கொடுக்கும். பியூர் லெதர் வந்து நம்ம இப்போ ராயல் ஓக்கு, மார்க் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகும்போது 3 lakhs கொடுங்க, 7 lakhs கொடுங்க, பெரிய ஷோரூம்ல எல்லாம். ஆமா, அது லெதர் அப்படின்ட்டாயில நமக்கு கேட்டகரி 7 lakhsக்கு மேலதான் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. மேக்சிமம் எனக்கு ஒரு 3 lakhsக்கு கொடுங்கனாலும் கொடுத்துரும், 2 lakhsக்கு பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி கொடுத்துரும். பியூர் லெதர்லயே பண்ணி கொடுத்துரும். பியூர் லெதர் அது 100% கேரண்டியோட கொடுக்குறோம். அவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனா நம்ம 100% கேரண்டி. நீங்க ஒரு மேனுஃபேக்சரர்ன்றதுனால நீங்க நல்ல குவாலிட்டியா போடுறீங்க, லெதர் நல்ல கேரண்டி நீங்க கொடுக்குறீங்க. அது நல்ல கேரண்டி இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் வருவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ். 2002ல இருந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னா இது வரைக்கும் நிலைச்சு நிக்கிறேன்னா இதுதான் காரணம். இல்ல எந்த பிசினஸ்மே அதுதாங்க. நம்ம ஒரு குவாலிட்டி அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் லாங் ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. நம்ம ஸ்லோவா growth ஆனாலும் நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்து பிரைஸ்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா சார் எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் போது தான் நமக்கு வளர முடியும். கண்டிப்பா. அதாவது ஸ்லோவா வளர்ந்தாலும் நம்ம ஒரு லைஃப் ஃபுல்லா இருக்க முடியும். அந்த ஃபீல்டுக்குள்ளார நிலைச்சு நிக்கிறதுக்கு அதுதான் ஒரு இது. இல்ல நம்ம ஆக்சுவலா எந்த ஐட்டமா எடுத்தாலும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும். அதுக்காக கம்ப்ளைண்ட் வராமல இருக்காது. அது கம்ப்ளைண்ட் உடனே வராது. அது ஒரு 4-5 வருஷம் ஆகும்போது சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்னங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம உடனே போய் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். 4-5 வருஷம் வரும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போனாலே நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஆமா, அவங்களுடைய ஹேண்ட்லிங் அதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் இல்லைங்களா. ஒருத்தர் நல்லா இதா வச்சிருப்பாங்க, கண்டிப்பா. கொஞ்சம் ஒருத்தர் ரப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அது கொஞ்சம் குயிக்கா கம்ப்ளைண்ட் இருக்கிற வீடு அந்த ஏறி குதிப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன டேமேஜ் வரும். அது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ரெடி பண்ணி நம்ம சைடு என்ன ப்ராப்ளமோ அது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி எது வந்தாலும் நீங்க மனசு கூடாம நீங்க பண்ணி தரீங்க. கஸ்டமரா உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா சர்வீஸா கொடுக்கணும்னு பண்றீங்க. சர்வீஸ் எல்லாம் பண்ணி நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் ஃபுல் கேரண்டி இருக்கு, நம்பி வரலாம். கண்டிப்பா அது எத்தனை வருஷமானாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் ப்ராப்ளம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல காஸ்ட் வைஸா வந்து ஒரு நாமினலா இருந்தா போதும், உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்போ மேக்ஸிமம் வாக்கிங் கஸ்டமர்ஸே நிறைய பேர் வராங்க சார். நிறைய வராங்க. ஆமா, அது இல்லாம நம்ம ஷோரூமுகளுக்கு சப்ளை பண்றோம், ஹோல்சேலும் பண்றீங்க. ஆமா, கோயம்புத்தூர்லயே வந்து நம்ம லோக்கல்ல ஷோரூம்லும் பண்றோம். அப்புறம் வெளியூர் கோபி ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், ஏன் நாகர்கோவில் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, பண்ணிட்டு தான். வெரி குட் சார், சூப்பர் சூப்பர். அதனால அந்த மாதிரி இருந்தா தான் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம வாக்கிங் கஸ்டமரையோ இல்லை இங்க வரவங்களையும் நம்பி இருக்க முடியாது. வாக்கிங் கஸ்டமர் எப்படியோ ஏதோ 1-2 ஒரு மாசத்துக்கு ஒரு 10 கஸ்டமர் வருவாங்க. அதே டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இன்டீரியர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மாடர்ன் கிச்சன் எல்லாம் பண்ணும்போது அவங்க தேவைப்படும் இல்லையா, அவங்க ரெக்கமெண்ட்ல நிறைய வரும். அப்படி அந்த மூலியமாவும் நமக்கு வரும். அதனால ஃப்ரெண்டு மூலியமாவும் வரும், இப்படியும் வரும், ஷோரூம் இது வழியாகவும். அப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு நீங்க பண்றீங்களா? ஷோரூம்க்குலாம் சப்ளை பண்றீங்க? தமிழ்நாடுன்னு இல்லை, நீங்க கேரளா கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், பெங்களூர் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், ஹைதராபாத் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். உங்க சரௌண்டிங் இருக்க ஸ்டேட்டுக்கு எல்லாமே நீங்க பண்றீங்க. எல்லா பக்கம் நம்ம பண்ணுவோம். இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்ல நீங்க அனுப்பிடுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் நம்ம கேபிஎன் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்ல அந்த ஊருக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டோ அதையெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பக்கா பேக்கிங் பண்ணி நீட்டா டேமேஜ் இல்லாம அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சப்போஸ் நிறைய பேருக்கு வர முடியாது, இந்த யூடியூப்ல வீடியோல ஆட் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி எல்லாம் அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க வராமையே நீங்க அந்த ஒரு நம்பிக்கையை பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணி கொடுக்கலாம். அது அவங்க கொடுக்குற குவாலிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி. அந்த ஊருக்கு போயிடுச்சு, அங்க இருந்து அவங்கனால எடுத்து கொண்டு வந்து கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ஊருக்கு போய் அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எடுத்து அவங்க வீட்டு வரைக்கும் நம்ம டெலிவரி பண்றதுக்கு தயாரா. சூப்பர் சார், அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் காஸ்ட் வைஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். இல்ல நமக்கு கஸ்டமர் இப்ப அவர் மூலியமா இன்னொரு கஸ்டமர், இப்ப அவரு ஓகே எனக்கு திருப்தியா இருக்கு, நீங்க பண்ண சர்வீஸ் எல்லாமே எனக்கு திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மூலியமா நமக்கு எப்படி ஒரு 2-3 கஸ்டமர் கிடைக்கும். கண்டிப்பா கஸ்டமரை நம்ம உருவாக்குறது தான் இந்த. அதுதான் சார் நம்ம வந்து
நம்ம கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதாவது காஸ்ட் வைஸாக இன்னும் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் ஒரு ஒரு குறைஞ்ச மார்ஜினில் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணாவே நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வரும். கண்டிப்பா கண்டிப்பா இப்போ மவுத் டு மவுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோஃபா வாங்கினா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிற மாதிரியும், இல்லை அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்கெல்லாம் அதை பார்த்துட்டு இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் வரும்போது இது ஈஸியாக க்ரோத் ஆயிடுது. கண்டிப்பா கண்டிப்பா இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு ஹை ரேஞ்சில் ஒரு டாப் ரேட்டில் கொடுத்துட்றாங்க. அது போனவொடனே கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இடத்துல வாய்ப்புங்கெல்லாம் இருக்குது. இல்லை சார், அப்படி ஆக்சுவலாக மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வரக்கூடாது சார். இப்போ ரொம்ப ரேரு, அதாவது இப்போ ரொம்ப ரேராக வர கம்ப்ளைண்ட் ஏதோ 1-2 வரும். நம்ம கிட்ட எடுக்கிற பொருளுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வராது. இப்போ டிரான்ஸ்போர்ட்லேயே திடீர்னு நமக்கு அறியாமல் அவங்க ஏதோ தூக்கும் போதோ எங்காச்சும் இது பண்ணும்போது தவற விட்டாங்கன்னா கொஞ்சம் கிராக் ஆகுறது அதெல்லாம் வரும். அப்போ உடனே கஸ்டமர் ஐயோ இப்படி ஆகி போச்சு, நம்ம கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், இப்போ எங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிலாம் நினைக்கவே வேண்டியதில்லை. எங்ககிட்ட சொன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஒரு 2 டேஸ்ல அதை போய் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம இல்ல கண்டிப்பா அதுல நாங்க மேக்ஸிமம் கஸ்டமரோட இது நாங்க கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கஸ்டமர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. நாங்க போனோம், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், ஒரு ஸ்க்ரூ வந்து கழண்டுருச்சு. என்ன சார் கழண்டுருச்சு அப்படின்னா இப்போ போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு டெக்னீஷியன் வந்து ரவுண்டிங்லயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே ஸ்பாட்டுக்கு போற மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணி சூப்பர் சார். அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். சோஃபா கம்பெர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட, நல்ல ஃபுல் கேரண்டியோட கொடுக்குறோம். சோஃபா கம்பெர்ட் ஓபன் பண்ணா 3 பேர் படுக்கிறது இருக்கு, 2 பேர் படுக்கிறது. இப்ப சோஃபா கம்பெர்ட் வந்து கம்ப்ளைண்ட் வருங்களா நம்ம யூஸ் பண்ணும்போது? சில பேர் சொல்றாங்க அது அவ்வளவு லைஃப் வராது அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது சார், அது நல்ல லைஃப் இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே உட்ல தான் பண்றோம். சென்டர் ஒரு 2 பீஸ் வந்து இந்த இது கொடுக்குறோம் அட்ஜஸ்ட்மெண்ட், அது வந்து ஸ்டீல்ல வரும். அதனால எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இப்ப அந்த சாக்கப்ஸ் கொடுக்குறாங்க சஸ்பென்ஷன், அது ஆமா, அப்ப அது நல்ல லைஃப் வருமா? தாராளமா லைஃப். நம்ம கிட்ட வந்து வாங்கின கஸ்டமர் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெர்ட் நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 70 கம்பெர்ட் சேல் பண்ணிருப்பேன். 70 பீஸ் பண்ணிருப்பேன். 70 பீஸ்லயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட பார்த்து என்கிட்ட சொன்னதில்லை. இது வரைக்கும் டைட்டா இருக்குங்க, இந்த மாதிரி உள்ள போக மாட்டேங்குது, இழுக்க முடியல, சாய்க்க முடியல, எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே சொன்னது. ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட அட்டெண்ட் பண்ணவே இல்லை, நானே பண்ணல. சோபா கூட லைட்டா அங்க துணி கிழிஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இதுல இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே சொன்னதில்லை. இல்ல அதுதான் எனக்கு ஒரு 2 ரெக்யர்மெண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இந்த இதனாலதான் கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டா இருந்துச்சு. இது வரைக்கும் சொல்லல. அத இப்ப நீங்க நல்ல ஒரு இதா கேரண்டியா சொல்றீங்க. நம்ம பொருள் பொறுத்த வரைக்கும் கேரண்டி இருக்கு. நம்பிக்கை வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் அடுத்த செகண்ட் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கும் கேரண்டி தரேன். ஸ்பாட்லயே பண்ணி கொடுத்துறீங்க, தாராளமா, எந்த ட்ரபிளுமே இல்ல, எந்த இதுவுமே இருக்காது. யாரு வேணா நம்பி வரலாம். கண்டிப்பா லைட்டா ஏதோ ஃபியூச்சர்ல ஏதோ ப்ராப்ளம்னாலும் நீங்க உடனே ரெட்டிஃபை பண்ணி சரி பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ மெக்கானிசம் ஏதாவது ப்ராப்ளம் மட்டும்னா அந்த மெக்கானிசமே புதுசாக மாற்றி கொடுக்கும். இன்னொரு யூனிட் இருக்கு நரசிம்மநாயக்கம் பாளையத்தில், அங்க நீங்க உடனெல்லாம் பார்க்கணும்னா அங்க போய் பார்த்துக்கலாம். சூப்பர் சார். எல்லாமே வுட் ஐட்டம் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம். ஆமாம், அங்கே வச்சிருக்கோம். அதனால சரி சார், சூப்பர் சார். நல்ல குவாலிட்டியான பொருளை தான் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சார். ரேட் வைஸும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறீங்க. ரேட் வைஸ் எல்லாம் நம்பி வரலாம் சார். அதாவது நீங்க ஒரு 4-5 கடை பார்த்துட்டும் கூட இங்க வந்துட்டு குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க. ரேட்டும் கூட பெருசா ரேட்டு கம்மி தான் என்னோடது, இருந்தாலும் குவாலிட்டின்னு ஒன்று பாருங்க. குவாலிட்டி தான் முக்கியம். அவங்க வந்து 11,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் நீங்களே யோசிக்கலாம். நிறைய மாடல் இருக்கு, பார்க்கலாம். இந்த வீடியோல எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி கொடுக்குறோம் சார். கண்டிப்பா நல்ல சர்வீஸ் பண்ணுங்க சார். நல்ல குவாலிட்டியான பொருளை நீங்க பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா பப்ளிக்காக தான். கண்டிப்பா ஒரு பப்ளிக் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நம்பி வராங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் ப்ரைஸ் வைஸாகவும் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. நம்ம வீடியோவில் என்ன பேசுகிறோமோ அது உண்மையாக அப்படியே வர கஸ்டமர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள் சார். நல்லா பண்ணி கொடுங்க, நல்ல சர்வீஸ், நிறைய குரோத் ஆகட்டும், நிறைய கஸ்டமர் வரணும் இந்த வீடியோ பார்த்துட்டு. அதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் சார். நல்லா பண்ணுங்க சார். நன்றி சார். நன்றி.
நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆர்கே ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர், டிவிஎஸ் நகர் ரோட், ஆப்போசிட் டு காவேரி வாட்டர் டேங்க், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் 641030. கான்டாக்ட் நம்பர் 9585609988. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.